இன்றைக்கி கனவா குழம்பு தான் செய்ய போகிறோம். எங்கள் ஊர் ஸ்டைலில் கனவா குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இடித்த சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினோன்னே தக்காளி சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கலாம். அந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூனு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த கனவா குழம்பு எங்கள் ஊரில் இப்படி தான் செய்வாங்க. உங்கள் ஊர்லலாம் எப்படி கனவா குழம்பு செய்வாங்கன்னு சொல்லுங்கள். தொக்கு, பெப்பர் ஃப்ரை, 65 இதெல்லாம் செய்வாங்க. குழம்பு இந்த ஸ்டைலில் தான் செய்வாங்க, புளி ஊற்றாமல். புளி ஊற்றி செய்யலாமா என்னன்னு தெரியல. புளி ஊற்றி செய்யலாம் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். நல்லா வதங்கிருச்சு. இப்போ தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், மூணு ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள். இப்போ நல்லா கலந்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கணும். கொதிச்சோன்னே கனவா சேர்த்துக்கலாம். அப்புறம் முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் இந்த குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நல்லா கழுவி மையெல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க கனவாவை இதில் சேர்த்துக்கலாம். இந்த கனவா குழம்பு இட்லி தோசை கூடயும் நல்லா சூப்பராக இருக்கும். இடியப்பம், ரைஸு எல்லாத்துக்கூடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். கனவா சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கொதிக்கட்டும். கனவா போட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் வெந்தோடனே தேங்காய் போட்டு ஒரு கொதி வந்தோன்னே ஆஃப் பண்ணிடலாம்.
முருங்கைக்காய் நல்லா வேகட்டும். முருங்கைக்காய் நல்லா முக்கால்வாசி வெந்துருச்சு. இப்போ தேங்காய் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விட்டு இறக்கிடலாம். கொஞ்சம் கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ மல்லித்தழை போட்டு இறக்கிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சுட சுட சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.